சனி கொடுப்பதை யார் தடுப்பார் என்றவர் போல் உங்களில் மேசராசி நம்மளுக்கு சனி பகவான் தொழில் மூலியமாக ரொம்ப விருத்தி கொடுக்க போகிறாரு. நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். பணம் எந்த பக்கம் பார்த்தாலும் கேட்ட இடத்துலாம் பணம் கிடைக்கும். நாலா பக்கம் உங்களுக்கு குடும்பத்துக்கு வருமானம் வரும். குரு பகவானால் வக்ர நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு இதுவரையில் அவரால் இருந்த தடைகள் எல்லாம் விலகி இந்த டிசம்பர் மாதத்தில் எல்லாமே அனுகூலமாக நடக்கும். பார்ட்னர்ஷிப்பில் யாராவது ஒரு தொழில் செய்யணுன்னாக்கா அது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணம் கூட இந்த மாதிரி வழி பேசுவாங்க. அதனால் பணம் பொருளில் கொடுத்து யார்கிட்ட ஏமாந்துடாதீங்க. துணிச்சலாக இருக்கிற நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் டல்லாக இருக்கிறீங்க. அதனால் அதெல்லாம் மாறும். கண்டிப்பாக முருகர் வழிபாடெல்லாம் மாற்றி தெம்ப ஓடி ஆடி வேலை செய்வீங்க. வண்டி வாங்கிறதுக்கு ஒரு அருமையாக இருக்குது. வீட்டில் ஒரு வண்டி இருந்தாக்கா இன்னொரு வண்டி வாங்கிறதுக்கும் யோகம் இருக்குது. பொருள் எலக்ட்ரிக் பொருள் வீட்டு உபயோக பொருள் வாங்கிறதுக்கும் யோகம் இருக்குது. கண்ணமங்கலம் அருள் வாக்கு ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது டிசம்பர் மாத பலன் 2025ஆம் ஆண்டிற்கில் டிசம்பர் மாதத்துக்கான பலனை நாம் மேசராசி முதல் மீனராசி வரை என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, புகழ் வருமா, பணம் வருமா, இந்த மாதம் எப்படி நமக்கு அமைய இருக்கிறது என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம். மேசராசி நண்பர்களே, இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு 10ல் சுக்கிரன் இருப்பது உங்களுக்கு பெரிய ஆதாயம். ஒரே லக்குன்னு சொல்லலாம். லாட்ரி விழுந்தாருக்கு ஒரு லக்கு. அதே போல் 11ல் சனி பகவான் இருப்பது தொழில் ரீதியாக மேன்மை தரும். தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை தரும். பெரிய பொருளாதார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், பணம் வரும். ரெண்டுமே பணம் கொட்ட போகுதுங்க ஐயா. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொழிலை 2 தொழிலை டெவலப் பண்ண போகிறீங்க. 2 தொழிலை செய்ய போகிறீங்க. ஒரு பிரான்ச்சுக்கு பல பிரான்ச் செய்ய போகிறீங்க, ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஆட்கள் புதிய ஆட்கள் வேலைக்கு வருவாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்குது. சனி கொடுப்பதை யார் தடுப்பார் என்றவர் போல் உங்களில் மேசராசி நம்மளுக்கு சனி பகவான் தொழில் மூலியமாக ரொம்ப விருத்தி கொடுக்க போகிறாரு. நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா பெருகும். கடை வைத்து நடப்பவர்களுக்கு கூட்டமாக இந்த மாதத்தில் அப்படியே அலைமோதும். நீங்கள் ஆள் பற்றாக்குறை ஆட்கள் எடுக்க வரிய சூழ்நிலை உண்டாகும். அந்த அளவுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம். 1 கோடி போட்டால் பல கோடி, 1 லட்சம் போதால் பல லட்சம் அப்படியே வளரும். காசு சுக்கிர பகவான் 10ல் இருப்பதனால உங்களுக்கு காசு அள்ளி கொடுக்க போகிறார். உங்களுக்கு விரல் பூரா காசு தான். அந்த அளவுக்கு அள்ளி கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு பண கஷ்டமே நீங்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்க போகுது. உங்கள் ஆரோக்கியத்தில்னு பார்த்தோம்னாக்கா சீர்படும். சமநிலையில் இருந்த ஆரோக்கியம் கொஞ்சம் முன்னேறும். கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் தீரும். கைவலி, கால்வலி, முட்டி வலின்ற பிரச்சனைலாம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் குறையும். அதனால் கொஞ்சம் மேற்கொண்டு நீங்கள் அக்கறை எடுத்து ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். உங்களுக்கு 2ல் குரு பகவான் இருப்பது ரொம்ப சாதகமான ஒரு விஷயம். பொருளாதாரத்தில் மேலும் வளரும். பணம் எந்த பக்கம் பார்த்தாலும் கேட்ட இடத்துலாம் பணம் கிடைக்கும். நாலா பக்கம் உங்களுக்கு குடும்பத்துக்கு வருமானம் வரும். குரு பகவானால் வக்ர நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு இதுவரையில் அவரால் இருந்த தடைகள் எல்லாம் விலகி இந்த டிசம்பர் மாதத்தில் எல்லாமே அனுகூலமாக நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். பிள்ளைகளோட ஒற்றுமை மேம்படும். குடும்பத்தில் உற்றார உறவினர் அனைவர்கிட்ட இந்த பகை, சண்டை, சச்சரவு, ஒருத்தர் கண்டா ஒருத்தர் பிடிக்கல, இதெல்லாம் நீங்கி உறவுகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக மேம்படும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி நிலவும். பொருளாதாரத்தில் மேம்பட்டு அந்த பற்றாக்குறையே இல்லாத, அந்த பற்றாக்குறைன்ற வார்த்தையே இடம் இல்லாத அளவுக்கு குருபவன்களை தனம் கொட்ட போது. உங்களுடைய உற்றார உறவினர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. இதுவரையில் பிரிஞ்சிருந்த உறவுகள் எல்லாம் மறுபடியும் ஒன்று சேருவாங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், சுப நிகழ்ச்சியெலாம் நடக்கும். குடும்ப பெண்கள் ஓடி ஆடி உழைச்சி
ஒரு நல்ல பேர் இல்லையே என்ற ஒரு ஏக்கம் இருக்கும். உங்கள் உழைப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். உங்கள் மேலே இருந்த வீண் பழியெல்லாம், தேவையில்லாத வீண் பழியெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு விடுதலாக போகிறீங்க. அந்த பழியிலேருந்து விடுதலாக போகிறீங்க. உங்கள் மேலே பழி போட்டங்களே, ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமேனு அவங்களும் தப்பை உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயம்லாம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நட்போட்டாரெலாம் சிறப்பாக இருக்கும். புதிய நட்பு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப பெண்களுக்கு தாய் வழி வீட்டிலிருந்து வர வேண்டிய பொருள், பணம், சொத்து ஏதாவது இருந்தால் அது கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்து கைகூடும். நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்களா, அம்மா வீட்டு உறவே இல்லாமல் இருந்தாலும் இந்த முறை உறவு ஒற்றுமையாகவும் தேடி வருவாங்க. அம்மா வீட்டில் அண்ணன் தம்பிங்களாம் உங்களுக்கு நல்லா பழகுவாங்க. உங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தில் வந்து பேச்சை மீறி நடக்கிறாங்களா, சொல்கிற பேச்சு கேட்கலையா, பசங்களால் சேர்ந்து கெட்டு போகிறாங்களா, விளையாட்டு புத்தி அதிகமாக இருக்குதா, ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா, அதெல்லாம் விலக போகுது. இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக உங்கள் சொல்படி நீங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கும். உங்களுடைய கனவு, வீடு கட்டணுன்ற கனவு நிஜமாகும். வீடு இடம் வாங்கணுன்னாக்கா டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் அக்ரிமெண்ட் மட்டும் போட்டு வைங்க. ரிஜிஸ்டர் வந்து தள்ளி அடுத்த மாதம் கூட பண்ணிக்கலாம். அதே போல் வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னாக்கா ஆல்ட்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு டிசம்பர் மாதத்தில் சுண்ணாம்பு அடிக்கலாம், பெயிண்ட் அடிக்கலாம், அடித்து நீங்கள் ஒரு கணபதி ஹோமம் போடலாம். அதுக்குண்டான நேரம், உகந்த நேரம் இது. வீட்டை சுத்தம் பண்ணத்துக்கு ரொம்ப உகந்த நேரம். சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம். அதே மாதிரி தடைப்பட்டிருந்த அரைகுறையாக இருந்த வீட்டு வேலையை முடிச்சுட்டு அது குடும்பம் போகிறதுக்கு ஒரு உகந்த நேரம். கண்டிப்பாக வேலை நடக்கும். தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் இனிமேல் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு நடக்க போகுது. முக்கியமாக எதிர்பார்த்திருந்த கடன் கேட்டிருந்தா கூட கண்டிப்பாக காசு வரப்போகுது. நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன உபாதைகள், புதுசாக எதிரிங்களாம் உருவாவாங்க. அது கொஞ்சம் ஜாகிரதையாக வேணும். புதுசாக வம்பு வழக்கெல்லாம் வந்து மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பழைய கடன் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் கண்டிப்பாக வரும். புதுசாக கடன் வாங்காதீங்க. ஆரோக்கியத்தில் வந்தால் உங்களுக்கு பாதை எரிச்சல்லாம் இருக்குது, முட்டி வலியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் அக்கறை எடுத்துங்க. டெய்லி வாக்கிங் போங்க, உடற்பயிற்சி பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண தான் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். திருமண தடைன்னு ஆகாது இருக்க ஆணும் பெண் திருமணம் ஆகலையே, வரதில் தள்ளின்னு போகுது, எவ்வளோ நாளைக்கு தான் அப்படியே போகிறது, ஒரு நல்லது செய்து பார்க்க முடியல பசங்களுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கும், கல்யாணம் ஆகலை என்று நினச்சி கொண்டு இருக்கும் ஆண் பெண்ணுக்கும் ஒரு நல்ல வரன் இந்த டிசம்பர் மாதத்தில் வரும். நீங்கள் எதிர்பார்த்தது போல் நல்ல இடத்துல மாப்பிள்ளை வரும், நல்ல இடத்துல பொண்ணு கிடைக்கும், திருமண தடை விலகும். ஒரு நட்போட்டாரத்து மூலம் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அதனால் வந்து நட்போட்டாரத்தை எதுவும் நீங்கள் குறை சொல்லாதீங்க. மனசுக்குள்ளே ஏதாவது வைராக இருந்தாலும் அதை மனம் விட்டு பேசி அதை நீக்கிங்க. பழைய ஒரு ரினியூவல் பண்ணுங்கள், புதுப்பிச்சு வச்சுக்கலாம், உங்களுக்கு நல்லது. உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் யாராவது ஒரு தொழில் செய்யணுன்னாக்கா அது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க கூட இந்த மாதிரி வழி வந்து பேசுவாங்க. அதனால் வந்து பணம் பொருளில் வந்து கொடுத்து யார்கிட்ட ஏமாந்துடாதீங்க. விருச்சிக ராசி என்பது கொஞ்சம் தைரியம் கொஞ்சம் குறைவாக இருக்குது இந்த மாதத்தில். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா வேண்டாம்னு குழப்பத்தில் இருங்க. கொஞ்சம் தைரியம் இழந்த மாதிரி இருக்கிறீங்க. அதெல்லாம் விட்டு தைரியமாக இருங்க. முருகர் வழிபட்டு நீங்கள் முருகர் வழிபட்டாலே உங்களுக்கு மனசுக்குள்ள தைரியம்லாம் வெளியே போயிட்டு தைரியம் வந்துவிடும். அந்த கோழைத்தனம்லாம் வெளியே போயிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தைரியம் மனசுக்குள்ளே வந்துடும். அதனால் வந்து அந்த தைரியத்தை விடாதீங்க. உங்களுக்கு தைரியமும் நம்பிக்கை தான் உங்களுடைய வெற்றி பாதை இழுத்து செல்லும். துணிச்சலாக இருக்கிற நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் டல்லாக இருக்கிறீங்க. அதனால் வந்து அதெல்லாம் மாறும். கண்டிப்பாக முருகர் வழிபாடெல்லாம் மாற்றி தெம்பாக ஓடி ஆடி வேலை செய்வீங்க. வண்டி வாங்கிறதுக்கு ஒரு அருமையாக இருக்குது. வீட்டில் ஒரு வண்டி இருந்தாங்க இன்னொரு வண்டி வாங்கிறதுக்கும் யோகம் இருக்குது. பொருள், எலக்ட்ரிக் பொருள், வீட்டு உபயோக பொருள் வாங்கிறதுக்கும் யோகம் இருக்குது. அதே போல் பொருள்கள்லாம் கொஞ்சம் பழுது அடையவும் ரிப்பேர் செலவு கொஞ்சம் வைக்கும். அதனால் அதை கொஞ்சம் வீண் வேறையும் கொஞ்சம் காட்டுது. அதை கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்குங்க. உங்களுடைய வாகனத்தில் வந்து
சர்வீஸ் பண்ணுற மாதிரிலாம் செலவு வைக்கும். அதனால் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணி ஓட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எலிமெண்ட் போட்டு ஓட்டுங்க. சின்ன சின்ன விபத்துலாம் நடக்கிற மாதிரி வாய்ப்பு காட்டுறதுனால, சின்ன சின்ன அடிப்பாறை மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்களாக்கா ஆஞ்சநேயர் வழிபட்டீங்களாலும் முருகர் வழிபட்டாலும் உங்களுக்கு அதெல்லாம் தவிச்சுக்கலாம். நீங்கள் 2 பேருமே உங்களுக்கு வலது கை ஒருத்தர் இடது கை ஒருத்தர் ஆஞ்சநேயர் முருகர் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களை வழிநடத்தி செல்வாங்க. அதனால் இந்த 2த்தையும் நீங்கள் கையில் எடுத்துங்க, 2 கடவுளையும். உங்கள் அரசு வேலையில் தேடிட்டு இருக்கிறாங்களா மாணவர்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய அதாவது யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். எப்படி யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலை ட்ரை பண்ணிக்கலாம். போலீஸு, மிலிட்ரி, நேவி, ஃபயர் சர்வீஸ், இன்னும் என்னென்ன இருக்குது, டாக்டர் வேலை, நர்ஸு வேலை, யூனிஃபார்ம் போட்டது என்னென்ன இருக்குது அரசாங்கத்தில், அது உங்களுக்கு இந்த முறை சாதகமாக இருக்குதுங்க ஐயா. கண்டிப்பாக அது நடக்கும். அதனால் வந்து உங்கள் குலதெய்வ அருளால் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்து ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.